வணக்கம். இன்னைக்கு நாம ம், எப்படி உண்மையில கத்துக்கிறோம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்கள் கட்டமைப்புவாதம், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவிசம் பத்தி பேசுது. இது சும்மா எப்படி சொல்றது? தகவல்களை மூளைக்குள்ள அனுப்புற மாதிரி இல்ல, இல்லையா? ஏதோ நடக்குதுங்க. கண்டிப்பா. நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது வெறும் தகவலை பெறுவது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கிறது பத்தினது. அந்த அர்த்தம் உங்க மனசுக்குள்ள நீங்க தனியாவும் உருவாக்கலாம். அதே நேரம் மத்தவங்களோட பேசும்போதும், டிஸ்கஸ் பண்ணும்போதும் உருவாகும். ஆமா. உங்க குறிப்புகள்ல பியாஜே, வைகோட்ஸ்கி மாதிரி முக்கியமான ஆட்களோட கருத்துக்கள் இருக்கு. அவங்க எப்படி இந்த தனிப்பட்ட அறிவு உருவாக்கம், அப்புறம் சமூக அறிவு உருவாக்கம் வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ, இன்னைக்கு இது ரெண்டும் எப்படி சேர்ந்து ஒரு முழுமையான கற்றல் அனுபவத்தை தருதுன்னு பார்க்கலாம். சூப்பர். அப்போ ஆரம்பிக்கலாம். அர்த்தத்தை உருவாக்குதல், அதாவது மீனிங் மேக்கிங், இதுதான் மைய கருத்துன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. அதாவது கத்துக்கிறது வெறும் மனப்பாடம் பண்றதே இல்ல. இது நடைமுறையில எப்படி இருக்கும்? ஒரு அந்த செடி உதாரணம் சொன்னீங்களே, அதை வச்சு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமா. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த அர்த்தம் உருவாக்குதல்ங்கிறது நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிற விஷயத்த உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச, நீங்க பார்த்த, இல்ல உணர்ந்த விஷயத்தோட கனெக்ட் பண்றது. சரி. அந்த செடி உதாரணம் கரெக்டா இருக்கும். ஒரு செடியை எடுத்து இருட்டுல வைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறீங்க, அது வாடி போயிருக்கு. இது உங்க நேரடி அனுபவம், உங்க தனிப்பட்ட கவனிப்பு. நீங்க பாக்குறீங்க, செடி வாடுது. ஓகே, அது புரியுது. நான் பார்க்கறேன், ஒரு முடிவுக்கு வர்றேன். இது பர்சனல். ஆமா. ஆனா அந்த செடி ஏன் வாடுச்சுன்னு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கும் போதும், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, வீட்லயோ, இல்ல கிளாஸ்லயோ அதை பத்தி பேசும்போதும், அப்பதான் அடுத்த ஸ்டேஜ். ம். ஒருத்தர் சொல்லலாம், தண்ணி ஊத்தலையோ. இன்னொருத்தர், இல்ல இல்ல, வெயில் இல்லாம எப்படி வளரும் அப்படின்னு கேட்கலாம். நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க, வேற வேற கருத்துக்களை கேக்குறீங்க, காரணத்தை அலசுறீங்க. இங்கதான் இந்த சோஷியல் பார்ட் வருது. சரி சரி. சூரிய ஒளிக்கும் செடியோட வளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற புரிதல் அந்த டிஸ்கஷன் மூலமா இன்னும் ஆழமாகும், இல்லாட்டி கன்ஃபார்ம் ஆகும். ஆக உங்க தனிப்பட்ட கவனிப்பும் இந்த சமூக உரையாடலும் சேர்ந்ததுதான் உண்மையான ஆழமான புரிதல். இது சும்மா சூரிய ஒளி தேவை அப்படின்னு மனப்பாடம் பண்றது இல்ல. அந்த அறிவை நாமளே சட்டமைக்கிறோம். இது நல்லா புரியுது. அந்த கனெக்ஷன், தனிப்பட்ட அனுபவம், சமூக உரையாடல், இதுதான் கற்றலை முழுமையாக்குது. அப்போ முதல்ல இந்த தனிப்பட்ட கட்டுமானத்தை பத்தி பார்ப்போம். உங்க குறிப்புகள்ல பியாஜே பத்தி அதிகம் இருக்கு. அவர் குழந்தைங்க சும்மா பார்த்து காப்பி அடிக்கிறது இல்ல, அவங்களாம் உலகத்தோட இன்டராக்ட் பண்ணி செஞ்சு கத்துக்கிறாங்கன்னு சொன்னாரு இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. பியாஜேவோட ஃபோக்கஸ் அதுதான். ஒவ்வொருத்தரும் எப்படி அவங்க மனசுக்குள்ள அறிவு கட்டமைப்புகளை உருவாக்குறாங்கிறதுல தான். அவரு இதுக்கு ரெண்டு முக்கியமான ப்ராசஸ் சொன்னாரு. தன்மையப்படுத்தல், அசிமிலேஷன், அப்புறம் பொருத்துதல், அகாமடேஷன். தன்மையப்படுத்தல், பொருத்துதல். சரி. ஒரு சிம்பிள் உதாரணம் யோசிப்போம். ஒரு குழந்தை முதல்ல ஒரு பந்தை பாக்குது. உருண்டையா இருக்கு, தட்டினா ஓடுது. இப்போ அதே மாதிரி ஒரு ஆப்பிள பாக்குது, அதுவும் உருண்டையா தான் இருக்கு. ஆமா. குழந்தை அதையும் உருட்டி விளையாட ட்ரை பண்ணலாம். இதுதான் தன்மையப்படுத்தல். அதாவது புது பொருளை தனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட், பந்து மாதிரி உருள்ற பொருள் வச்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. சரி, இது ஓகே. புதுசா பழையதோட சேர்த்து பாக்குறது. ஆமா. ஆனா குழந்தை அந்த ஆப்பிள கடிக்க முயற்சிக்கும் போது அதோட டேஸ்ட், கடிக்கும் போது இருக்கிற ஃபீல், இதெல்லாம் பந்துல இருந்து வேற மாதிரி இருக்குன்னு உணருது. இப்போ ஆப்பிள் பத்தின அதோட ஐடியாவை அது மாத்தணும். உருண்டையா இருக்கிற எல்லாம் பந்து இல்ல, சிலது கடிக்கிற பழம்னு ஒரு புது கேட்டகரி உருவாக்கணும். இதுதான் பொருத்துதல். புது அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி தன்னோட பழைய ஐடியாவை மாத்திக்கிறது. ஓ, வவ்வால் உதாரணம் கூட இது மாதிரி தானே? அதேதான். முதல்ல பறவைன்னு நினைக்கிறது தன்மையப்படுத்துதல், அப்புறம் அது பாலூட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐடியாவை மாத்துறது பொருத்துதல். இது முழுக்க முழுக்க அனுபவம் சார்ந்தது, ரொம்ப பர்சனல். ஒவ்வொருத்தரோட பேக்ரவுண்ட், அவங்க ஆர்வம், ஏற்கனவே என்ன தெரியும், ஏன் அன்னைக்கு அவங்க மூடு எப்படி இருக்கு, இது கூட அவங்க எப்படி புது விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்கங்கறத பாதிக்கும். அதனாலதான் ஒரே கிளாஸ்ல டீச்சர் ஒன்னு சொன்னாலும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அதை கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துக்குவாங்க. அப்போ பியாஜேயோட பார்வையில ஒரு டீச்சரோட பங்குங்கிறது வெறும் தகவல் கொடுக்கிறது மட்டும் இல்ல, இந்த பொருத்துதலுக்கு தேவையான அனுபவங்களை டிசைன் பண்ணி கொடுக்கிறது, அவங்களை யோசிக்க வைக்கிறது, கேள்வி கேட்க தோன்றது, அவங்க புரிஞ்சுக்கிற வேகத்துக்கு மதிப்பு கொடுக்கிறது. அப்படிதானே? 100க்கு 100 கரெக்ட். முக்கியமா அந்த தனிப்பட்ட புரிதலுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அனுபவத்தை வச்ச ஆரம்பத்துல ஒரு விஷயத்தை கொஞ்சம் வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம்.
அதை தப்புன்னு ஒதுக்காம அது எப்படி உருவாச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு மெதுவா சரியான புரிதலுக்கு கைட் பண்ணணும். கேள்வி கேட்கறது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வைக்கிறது, அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறது, இதெல்லாம் தனிப்பட்ட அறிவு கட்டமைப்புக்கு உதவும். சரி, இந்த தனிப்பட்ட கட்டமைப்பு முக்கியம்தான். ஆனா நிறைய சிக்கலான விஷயங்களை நாம மத்தவங்க கிட்ட இருந்து தானே கத்துக்கிறோம். இங்கதான் வைகாட்ஸ்கியோட ஐடியாஸ் முக்கியமா வருதா? உங்க ஆதாரங்கள்ல கத்துக்கிறது முதல்ல தனி ஆளுக்குள்ள நடக்கிறத விட மத்தவங்களோட சேர்ந்து சமூக மட்டத்துல நடக்குதுன்னு ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. வைகோட்ஸ்கி என்ன சொன்னாருன்னா, ஹையர் மென்டல் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்றோமே, அதாவது கவனம், ஞாபக சக்தி, ப்ராப்ளம் சால்விங் மாதிரி விஷயங்கள், இது முதல்ல சமூக அளவுல தான் உருவாகுது. சமூக அளவுலயா? ஆமா, அதாவது நாம மத்தவங்களோட பழகும்போது, பேசும்போது, டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அது தனி நபரோட உள்மன செயல்பாடா மாறுது. இத சமூகத்திலிருந்து தனி நபருக்கு, சோஷியல் டு இண்டிவிஜுவல் போற ஒரு மூவ்மெண்டா பார்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும், ஒரு உதாரணத்தோட. கண்டிப்பா. உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற அந்த மழை எப்படி பெய்யுது உதாரணத்தையே எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை ஆரம்பத்துல மேகம் அழுதா மழை வரும்னு கற்பனையா சொல்லலாம். இது அதோட ஆரம்ப கட்ட புரிதல். ஆனா ஸ்கூல்லயோ, வீட்லயோ, ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ, பெரியவங்க கூடயோ இத பத்தி பேசும்போது, விவாதிக்கும் போது, படம் பார்க்கும்போது, டீச்சர் விளக்கும் போது, தண்ணி ஆவியாகி மேல போகுது, அங்க கூலாகி மேகமாகுது, அப்புறம் தண்ணி துளியா மாறி மழையா வருது. எவாபரேஷன், கண்டென்சேஷன், பிரசிபிடேஷன்ங்கிற சயின்டிபிக் விளக்கம் மெதுவா உருவாகுது. சரி, இந்த விளக்கம் முதல்ல ஒரு சோஷியல் டிஸ்கஷனோட ஒரு பகுதியா இருக்கு. நிறைய பேர் சொல்ற கருத்து, கேள்வி, விளக்கம் எல்லாம் இதுல இருக்கு. இந்த சமூக மட்டத்துல உருவாகிற புரிதல் தான் போக போக அந்த குழந்தையோட தனிப்பட்ட உள்மன புரிதலா மாறுது. இதுதான் வைகோட்ஸ்கி சொன்ன சமூக கட்டமைப்பு. ஓ, அப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்போ இந்த சமூக கற்றல்ல மொழி ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதா? நாம பேசுற வார்த்தைகள், விவாதங்கள் இதெல்லாமே கத்துக்கிறதுக்கு டூல்ஸா? முற்றிலும். மொழிதான் இதுக்கு மிக மிக முக்கியமான கருவி. வைகோட்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் மொழிங்கிறது சும்மா நம்ம எண்ணங்களை வெளியே சொல்ற ஒரு சாதனம் மட்டும் இல்ல, அதுவே நம்ம சிந்தனையை உருவாக்குற ஒரு கருவியும் கூட. சிந்தனையே உருவாக்குதா? ஆமா, நாம மத்தவங்களோட பேசுற சமூக பேச்சு இருக்கு இல்லையா, அது போக போக நமக்குள்ள நாமளே பேசிக்கிற ஒண்ணா மாறுது. இத வைகாட்ஸ்கி உட்பேச்சு இல்லனா மனசுக்குள்ள நடக்கிற உரையாடல்னு சொன்னாரு. ஒரு கஷ்டமான கணக்கு போடும் போதோ இல்ல ஒரு முடிவு எடுக்கும் போதோ நம்ம மனசுக்குள்ள பேசிப்போம்ல, ஆமா ஆமா, அந்த உட்பேச்சு தான் நம்ம சிந்தனைக்கும் செல்ஃப் கண்ட்ரோலுக்கும் பேசிக். அதனால சமூக மட்டத்துல மொழி மூலமா நடக்கிற கற்றல், விவாதங்கள், விளக்கங்கள் இதுதான் அப்புறம் தனிநபரோட சிந்தனை திறனா உள்வாங்கப்படுது. உருவாக்குது இது. இயல்பாவே உங்க ஆதாரங்கள் சொல்ற மாதிரி குழுவா சேர்ந்து கத்துக்கிற முறைக்கு கொலாபரேட்டிவ் லேர்னிங் கொண்டு போகுது இல்லையா? குரூப் ப்ராஜெக்ட்ஸ், ரோல் பிளேயிங் இதெல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்? ஆமா, சரியா பிடிச்சீங்க. வைகாட்ஸ்கியோட ஐடியாஸை நடைமுறைப்படுத்த இந்த மாதிரி கூட்டு செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். இங்கதான் அந்த சமூக கட்டமைப்பு நல்லா தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதோ, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதோ, இல்ல ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போதோ, அவங்க சும்மா தகவலை பரிமாறிக்கிறது இல்ல, அவங்க வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூவை கேட்கறாங்க, அவங்க கருத்தை நியாயப்படுத்த கத்துக்கிறாங்க, மத்தவங்களோட ஐடியாஸ்ல இருந்து புதுசா யோசிக்கிறாங்க. இது அறிவை ஆழமாக்குறதோட மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான சோஷியல் ஸ்கில்ஸையும் வளர்க்குது. டீம் ஒர்க், எம்பத்தி, அதாவது மத்தவங்க நிலையில இருந்து யோசிக்கிறது, நல்ல கம்யூனிகேட் பண்றது, கான்ஃப்ளிக்ட்ஸை ஹேண்டில் பண்றது, இதெல்லாமே. அந்த ரோல் பிளேயிங் உதாரணம் கூட இதத்தானே காட்டுது. சமூக உதவியாளர்கள் பத்தி படிக்கிறதுக்கு பதிலா அவங்களாவே நடிக்கிறது. அது ஒரு அருமையான உதாரணம். குழந்தைங்க டாக்டர், டீச்சர், ஃபயர் ஃபைட்டர்னு வேற வேற ரோல் பண்ணும்போது அந்த வேலைகளோட முக்கியத்துவத்தை, சொசைட்டிலே அதோட பங்களிப்பை வெறும் தியரியா இல்லாம அனுபவமா உணர்றாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, பிளான் பண்றாங்க, ப்ராப்ளம்ஸ் வருது. இது கற்றலை ரொம்ப லைவ் ஆக்குது. சரிதான். இதே மாதிரினா திங்க் பேர் ஷேர், சிந்தி ஜோடி சேர் பகிர், பியர் டியூட்டரிங், சக மாணவர் கற்பித்தல் மாதிரி டெக்னிக்ஸும் வேலை செய்யுது. முதல்ல தனியா யோசிச்சு தனிநபர், அப்புறம் ஜோடியா டிஸ்கஸ் பண்ணி சமூகம், அப்புறம் கிளாஸ்ல ஷேர் பண்றது விரிந்த சமூகம்னு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அறிவு கட்டமைக்க ஹெல்ப் பண்ணுது. பியர் டியூட்டரிங்ல சொல்லி கொடுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க புரிதல் ஆழமாகும், கத்துக்கிற ஸ்டூடெண்ட் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. சரி, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட பங்க பத்தி பேசுது. ஆனா இந்த கட்டமைப்புவாத அணுகுமுறையில டீச்சரோட பங்கு என்னவா இருக்கும்?
அவங்க இனிமேல் சும்மா ஸ்டேஜ்ல நின்னு நோட்ஸ் வாசிக்கிற லெக்சரரா மட்டும் இருக்க முடியாதே. நிச்சயமா இல்ல. டீச்சரோட ரோல் ரொம்ப ஃபண்டமெண்டலா மாறுது. அவங்க அறிவை கொடுக்கறவங்கங்கறத தாண்டி கற்றலுக்கு வழிகாட்டுறவரா ஒரு ஃபெசிலிட்டேட்டரா மாறுறாங்க. அவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாவே அறிவை கண்டுபிடிக்கவும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி அறிவை கட்டமைக்கவும் தேவையான சூழலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. பதில்களை சொல்றதை விட கேள்வி கேட்கணுமா? ஆமா, சரியான கேள்விகளை கேட்கணும். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இதுக்கு வேற என்ன காரணம் இருக்கலாம்? இதை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்? இந்த மாதிரி ஓபன் எண்டட் கேள்விகளை கேட்கணும். அந்த சாரக்கட்டு ஸ்கேஃபோல்டிங்னு சொன்னீங்களே, அதுவும் இங்க வருமா? அது என்னது? ஆமா, அது ரொம்ப முக்கியம். சாரக்கட்டுனா ஒரு டெம்பரரி சப்போர்ட் இல்லனா கைடன்ஸ்னு சொல்லலாம். ஒரு பில்டிங் கட்டும்போது சாரக்கட்டு போட்டு பில்டிங் முடிஞ்சதும் எடுத்துடுறோம்ல, ஆ, அது மாதிரி. ஓ சரி சரி. டீச்சர் அவங்களுக்கு தேவையான ஆரம்ப கட்ட சப்போர்ட்டை கொடுக்கணும். அது ஒரு பெரிய ப்ராப்ளமா சின்ன சின்னதா பிரிச்சு கொடுக்கறதா இருக்கலாம், சில க்ளூஸ் கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல ஒரு மாடலை காட்டுறதா இருக்கலாம். ஸ்டூடெண்ட் அந்த ஹெல்ப்போட முன்னேற ஆரம்பிச்சதும் மெதுவா அந்த சப்போர்ட்டை எடுத்துக்கணும். அப்பதான் அவங்க தனியா செய்ய கத்துக்குவாங்க. இது கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய விஷயமா தெரியுதே. ஆமா, இது ஒரு நுட்பமான வேலை. எப்ப ஹெல்ப் தேவை, எவ்வளவு தேவை, எப்ப நிறுத்திக்கணும்னு டீச்சர் புரிஞ்சுக்கணும். அதோட கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படாம அவங்க கருத்தை சொல்ல, கேள்வி கேட்க, ஏன் தப்பு பண்ண கூட பயப்படாத ஒரு பாசிட்டிவான மரியாதையான சூழலை உருவாக்க வேண்டியது டீச்சரோட ரொம்ப முக்கியமான பொறுப்பு. கேட்கும்போது டீச்சரோட வேலை இன்னும் சேலஞ்சிங்கா, அதே சமயம் இன்னும் திருப்தியா இருக்கும் போல தெரியுது. சரி, இதெல்லாம் உங்களுக்கு, அதாவது இது கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் தரும்? உங்க ஆதாரங்கள்ல ஆழமான புரிதல், கிரிட்டிக்கல் திங்கிங், நல்ல கம்யூனிகேஷன், டீம் ஒர்க்னு நிறைய பலன்கள் சொல்லியிருக்கு. இது வெறும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் இல்லையே. இல்லவே இல்ல. இதெல்லாம் லைஃப் ஸ்கில்ஸ். அதனாலதான் இந்த அப்ரோச் இன்னைக்கு ரொம்ப முக்கியம்னு ஆதாரங்கள் சொல்லுது. நாம வாழ்ற இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவை? ஒத்துழைப்பு, கொலாபரேஷன், சிக்கல் தீர்த்தல், ப்ராப்ளம் சால்விங், அடாப்டபிலிட்டி, அதாவது புது சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறது, கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, இது எல்லாமே இந்த கட்டமைப்புவாத கற்றல் முறையால ஊக்குவிக்கப்படுது. ஆமா, குரூப்பா வேலை செய்யும் போது இதெல்லாம் தானா வரும் தானே. ஆமா, குரூப்பா வேலை செய்யும் பொழுது, டிஸ்கஸ் பண்ணும் பொழுது, அவங்களா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது இந்த ஸ்கில்ஸ் இயல்பாவே வளரும். இன்னொன்னு, டிஜிட்டல் டூல்ஸ் கூட இந்த கூட்டு கற்றலை இன்னும் நல்லா பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்ல இன்ஃபர்மேஷன் தேடலாம், ஷேர் பண்ணலாம், சேர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இது உங்களோட பரீட்சைக்கு தயார்படுத்துறதோட மட்டும் இல்லாம வேகமா மாறிட்டு வர இந்த உலகத்துல ஜெயிக்கவும் உங்க பங்களிப்பை தரவும் தயார்படுத்துது. இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிகலா பார்த்தா பெரிய கிளாஸ் ரூம்ஸ், போர்ஷனை டைம்குள்ள முடிக்கணுங்கிற பிரஷர், இல்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் இயல்பாவே கொஞ்சம் ஷையா இருப்பாங்க, குரூப் டிஸ்கஷன்ல கலந்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சவால்கள் இருக்கே. உங்க ஆதாரங்கள் இந்த பிராக்டிகல் பிரச்சனைகளை பத்தி என்ன சொல்லுது? ஆமா, அந்த சவால்கள் உண்மைதான். அத ஆதாரங்களும் ஒத்துக்குது. இந்த அப்ரோச் முழுசா கொண்டு வர்றது ஈஸி இல்ல. ஆனா அதுக்கு சில பிராக்டிகல் சொல்யூஷன்ஸையும் அவங்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு பெரிய கிளாஸா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன குரூப்பா பிரிச்சு வேலை செய்ய வைக்கிறது. எல்லா கிளாஸ்லயும் முடியலனாலும், ஆமா, எல்லா பாட வேளையிலும் பெரிய குரூப் ஆக்டிவிட்டி முடியலனாலும் திங்க் பேர் ஷேர் மாதிரி சின்ன கொஞ்ச நேரத்துல முடியிற கூட்டு செயல்பாடுகளை டெய்லி லெசன்ஸ்ல கொண்டு வரலாம். பியர் சப்போர்ட்டை சரியா யூஸ் பண்ணிக்கிறது, ஷையான ஸ்டூடெண்ட்ஸை கட்டாயப்படுத்தாம அவங்களுக்கு சேஃபா ஃபீல் பண்ற மாதிரி சின்ன குரூப்லயோ இல்ல எழுதி கொடுக்கவோ சான்ஸ் கொடுக்கறது. ரொம்ப முக்கியமா, தப்பு பண்றது கத்துக்கிறதுல ஒரு பகுதி தான் சொல்ற, கேள்வி கேட்கறத என்கரேஜ் பண்ற ஒரு பாசிட்டிவான கிளாஸ் ரூம் சூழலை உருவாக்கணும். இது ஒரே நாள் நடக்காது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு ஆதாரங்கள் நம்பிக்கை கொடுக்குது. ஆஹா, இந்த மொத்த உரையாடலோட இறுதியில நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, கற்றல்ங்கிறது ஒரு ஒன் வே டிராஃபிக் இல்ல. அது ஒரு ஒரு டைனமிக்கான ரெண்டு வழிப்பாதை மாதிரி. ஒண்ணு, உங்க மனசுக்குள்ள அனுபவம், சிந்தனை மூலமா நீங்க பர்சனலா அர்த்தத்தை உருவாக்குறது. சரி. இன்னொன்னு, நீங்க மத்தவங்களோட பேசுறது, டிஸ்கஸ் பண்றது, சேர்ந்து வேலை செய்யறது மூலமா சோஷியலா அறிவை ஷேர் பண்ணி அதை மெருகேத்துறது. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் உண்மையான கற்றல். மிக சரியா தொகுத்து சொன்னீங்க. இதுல முக்கியமான மெசேஜ் என்னன்னா, உங்களை வெறும் தகவலை வாங்குறவரா பார்க்காதீங்க. நீங்க அறிவை உருவாக்குற ஒரு ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டர். தனியாவும் யோசிக்கிறீங்க, மத்தவங்களோட சேர்ந்து உருவாக்குறீங்க. இந்த புரிதல் கத்துக்கிற ப்ராசஸையே இன்னும் மீனிங்ஃபுல்லா, பவர்ஃபுல்லா மாத்தும். இந்த ஆழமான கருத்துக்களை வச்சு உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை.
கத்துக்கிறதுங்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்ந்தது. அதாவது தனிப்பட்ட சிந்தனை மற்றும் சமூக ஊடாட்டம் அப்படிங்கிறத முழுசா உணரும்போது, அடுத்த தடவை நீங்க புதுசா கொஞ்சம் கஷ்டமா ஏதாவது கத்துக்க முயற்சி பண்ணும்போது, அந்த அணுகுமுறை எப்படி மாறலாம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.